குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி பதிலுரை. சர்வாதிகாரத்தை நிறுத்து என மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. தொடர்ந்து 3வது முறையாக வாக்களித்து வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கௌரவம். 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து வெளிக்கொண்டு வந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். ஊழல்களை சிறிதும் சகித்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களது கொள்கை. அதற்கு நாட்டு மக்கள் தங்களது ஆசிகளை வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திலும் பல்வேறு தொகுதிகளில் பாஜக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. கேரளாவிலும் கணக்கை துவங்கியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி பேசும்போது எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். கூச்சல் குழப்பத்துக்கு இடையே பிரதமர் மோடி பேச்சு. எதிர்க்கட்சிகளுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டிப்பு. सदस्यगणों, मेहता प्रतिपक्ष माननीय सदस्य मेरे सबको मौका दिया। आपने 90 मिनट बोला, ये संसद में तरीका ठीक नहीं है। मैं आग्रह करूंगा, आप इस तरीके से संसद की मर्यादाओं को बनाए, उचित नहीं है। எமர்ஜென்சி காலத்தில் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றது. ஊடக சுதந்திரத்தை நசுக்குவது, மாநில அரசுகளை கலைத்தது உள்ளிட்ட பல்வேறு அராஜகத்தை காங்கிரஸ் அரங்கேற்றியதாக பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரஸ் கட்சிக்கு 3வது முறையாக 100 இடங்களுக்குள் தான் வெற்றி கிடைத்துள்ளது. தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில்தான் அமர்ந்திருக்கும் என்றும் பிரதமர் மோடி விமர்சனம். 1984க்கு பிறகு 10 முறை நடைபெற்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியால் 250 இடங்களை கூட பெற முடியவில்லை. தொடர் தோல்வி என்ற மிகப்பெரிய சாதனையை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். ராகுல் காந்தி ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்கிறார். மக்களிடமிருந்து அனுதாபத்தை பெறுவதற்காக புதிய நாடகங்களை அரங்கேற்ற தொடங்கியிருக்கிறது காங்கிரஸ் என்றும் பிரதமர் மோடி காட்டம். 2 மணி நேரத்துக்கு மேலாக அமளிக்கு இடையே உரையாற்றிய பிரதமர் மோடி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட தனது உரையின் பகுதிகளை மீண்டும் சேர்க்க கோரிக்கை. ராகுல் காந்தியின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கண்டனம். ராகுலின் கருத்து மட்டும் எப்படி நீக்கப்பட்டது என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கேள்வி. மது ஒழிப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பில் கள்ளக்குறிச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம். போதையில்லா தமிழகத்தை பார்க்க முடியுமா என பாடகர் கோவன் கேள்வி. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் மெத்தனால் கொடுத்த நிறுவன உரிமையாளர்களுக்கு சம்மன். சிபிசிஐடி போலீசார் அதிரடி. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பள்ளிக்கூடங்களில் ஜாதி பிரிவினைகளை ஒழிக்க திமுக அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு ஊரக தொழில்காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கும் நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது இடதுகை ஆள்காட்டி விரலில் மை இருந்தால் அதற்கு மாற்றாக இடதுகை நடுவிரலில் மை வைக்கப்படும். தேர்தல் ஆணையம் விளக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். அமைச்சர் துரைமுருகன் உறுதி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்த அதிமுகவினரும் தேமுதிகவினரும் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். அதிமுக தலைவர்கள் படத்தை காட்டினால் வாக்கு கிடைக்கும். அதிமுக தலைவர்களுக்கு உள்ள மரியாதையை உணர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். உத்தரப்பிரதேசத்தின் ஹர்த்ராஸ் அருகே ரதிபன்பூரில் உள்ள சிவபெருமான் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 122க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி இரங்கல்.